கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு கடந்து செல்லும் முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இயேசுவே, அப்பா, அந்த நேரத்துல நீங்க செய்த நன்மைகள் எங்க ஒவ்வொருவரோட வாழ்க்கையில ஏராளம் ஆண்டவரே. அதை நாங்கள் நினைத்து இந்த நேரத்துல நமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்பா, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. உமக்கு கனத்தையும் உமக்கு துதியையும் உமக்கு ஆராதனையும் நாங்கள் ஏறெடுக்கிற வந்திருக்கிறோம். அப்பா, ஆவியானவர் நீங்க முற்றிலுமா நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. வீடுகள்ல இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோட அறையில பரிசுத்த ஆவியானவர் நீங்க உலாவும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க பாடுகிற பாடல்களை என் தேவன் நீர் கேட்டு நீங்க அகமகிழ வேண்டும். அப்பா, உமக்கு முன்பாக அது தூபமாக வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானோட கரத்துல அந்த நேரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நீங்க நடத்துங்க நசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சங்கீதத்துல ஒரு பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. இதுல நம்ம வாசித்தது போல கர்த்தரை கம்பீரமா அந்த நேரத்துல நம்ம பாட போறோம். நீங்க அந்த வீடுகள்ல இருந்தாலும் அந்த நேரத்துல ஆண்டவரை கம்பீர சத்தத்தோட ஆனந்த சத்தத்தோட இந்த நேரத்துல நம்ம பாடலாம். ஏன்னா நம்மளோட இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, நோய்கள்ல இருந்து, கவலை கண்ணீர் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு மீட்பை சிலுவையில சம்பாதித்து கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பை எண்ணி இந்த நேரத்துல அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக அவரோட நாமத்தை உயர்த்தி பாடலாமா? எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறை என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா.
நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் அழகான தேவன் அப்பா. உங்க அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது ஆண்டவரே. அப்பா உங்க கிருபைக்கு அளவில்லை ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. நன்றியோடு மெத்துதிக்கிறோம். நீர் நீடிய சாந்தம் உள்ள தேவன் அப்பா. நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இன்பமான தேவன், நீர் இனிமையான தேவன் அப்பா. நாங்க எந்த நேரத்துல உண்மை நாங்க கூப்பிட்டாலும் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. நன்றியோடு மெத்துதிக்கிறோம். உங்க நிகர் யாருமே இல்லை. இந்த நேரத்துல எல்லாரும் ஆண்டோட அன்பை எண்ணி இந்த நேரத்துல அவரை நம்ம போற்றி பாடலாம். ஹல்லேலூயா. இனிமையான தேவன் அப்பா. துதிக்கிறோம். நீர் எல் ஷடாய் தேவன் ஆண்டவரே. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கின தேவன் அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா. அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவன். நீங்க எப்பொழுது எங்க கூடயே இருக்கிறீங்க சுவாமி ஆண்டவரே. நாங்க கலங்கும் பொழுதெல்லாம், நாங்க சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் எங்க கூட இருந்து மகளே பயப்படாதே என்று சொல்லி எங்க வலது கையை நீங்க பிடித்து நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்காக கொடா கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இவ்வளவு ஒரு பெரிய வல்லமையுள்ள தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் துணையா இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம அவரோட கரத்தை நம்ம பிடித்துக் கொள்வோமா? ஆண்டவரே நீர் தான் எனக்கு அடைக்கலம் அப்பா, நீங்க தான் எங்களோட நம்பிக்கை ஆண்டவரே என்று சொல்லி அதோடு கூட ஆண்டவரே நான் உங்களை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட உங்க முழு மனதோட உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்தலோட இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். அடைக்கலமே அதிசயமே
தேவன். அப்பா உண்மை நாங்க உயர்த்தும்படியாக, உண்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு இவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கீங்க ஆண்டவரே. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல ஆண்டவரே எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாவற்றையும் நாங்க இயேசுவின் மூலம் ஒருவருக்கே நாங்க ஏறெடுக்கிறோம். எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியுமாக இந்த நேரலையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை வந்து நான் ஆசீர்வதிப்பதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு பாடலோடு கூட நான் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில பேசட்டும், இடைப்படட்டும் ஐயா. உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை ஒரு விஷயாய் கூட உருமாற்றட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணட்டும் அப்பா. உடைய கரத்துல தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சிச்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சிச்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ
அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், என்னை பிரியாதிருந்தீர். கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு நீருண்டு. கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஒரு 2 நாளாக இந்த பாடல் பாத்தீங்கன்னு சொன்னா என் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்துச்சு. இந்த முழு பாடல் ரொம்ப அருமையாக அந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் பாஸ்டர் ஜான். அந்த முழு பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த முதல் ஸ்டான்ஸாலையும் 2வது ஸ்டான்ஸாலையும் இருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு. இந்த 2 நாள் அவர் சொல்றாரு, இயேசு இல்லாத வாழ்க்கையை நான் வெறுத்தேன். இயேசு இல்லாத வாழ்க்கையை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். பாதாள குழியில நான் கிடந்தேன். மரணத்தின் பாதையில் நான் கிடந்தேன். ஆனா இது எல்லாவற்றிலும் இயேசு இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனா அவர் வந்தனால என் வாழ்க்கையே மாறிச்சு. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சப்பலாம் நீங்க கடந்து வந்து என்னை உடைத்தீர், உருவாக்கினீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா அந்த பாடலை எழுதியிருக்கிறார். எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் 2 நாள் என்னோட அப்படியே இடைப்பட்டு கொண்டே இருந்துச்சு. இயேசு இல்லாத வாழ்க்கையை நான் வெறுத்தேன். இயேசு இல்லாத வாழ்க்கையை நான் வெறுத்தேன். Hallelujah. Thank you, Jesus. இதனால என் செய்தியின் தலைப்பாக இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை. இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்லை. உங்க வாழ்க்கையில இயேசு தேவை. உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா மட்டும்தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா மட்டும்தான் ஒரு பெரிய மகிமையான எதிர்காலம் இருக்கு. அவர் இல்லாத வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லையா? நான் இருக்கிற அந்த வாழ்க்கை என் ஜெபம் இன்னைக்கு இந்த செகண்ட் என் ஜெபம் என்ன தெரியுமா? இயேசுவே, நீங்க இல்லாத வாழ்க்கையை நான் இருக்கிறேனப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுவுமே வேண்டாப்பா. எனக்கு எல்லாம் இருந்தும் பணம், சம்பத்து, ஐஸ்வர்யம், பேர், புகழ், வீடு, கார், என்னை சுற்றில நான் நினைக்கிற எல்லா மனுஷங்களும் எல்லாமே இருந்து நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த வாழ்க்கை ஒரு நிமிஷம் கூட வேண்டாம். இன்னைக்கு நான் அதை சொல்றேன். ஆண்டவரை பார்த்து நான் ஜெபிக்கிறேன். என்னோட கூட நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவரே, எனக்கு எல்லாமே இருந்து நீங்க இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. இயேசு இல்லாத வாழ்வை நான் வெறுத்தேன். என்னோட கூட அவர் சொல்லுங்க, இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். ஜீசஸ், இன்னைக்கு என்னுடைய செய்தியில
நான் ஒரே ஒரு வார்த்தையை மையமாக வைத்து நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். அந்த வார்த்தை பெத்லகேம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் நான் பிரசங்கிக்க போகிறேன். நம்ம பழைய ஏற்பாட்டுல ரூத் என்கிற ஒரு வேத புஸ்தகம், ரூத் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலத்துல என்ன நடந்துச்சு சொன்னா, வேத வசனத்துல எப்படியாக சொல்லப்படுகிறது, பஞ்சம் உண்டாயிற்று தேசத்துல. எங்க உண்டாயிற்று சொன்னா, பெத்லகேமில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப பெத்லகேமை சேர்ந்த ஒரு குடும்பம், எலிமெலேக்கு என்கிறவருடைய குடும்பம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று, இனி இங்க இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, தேசத்துல வந்து ஒரு நன்மையுமே கிடையாது, பஞ்ச காலம், கொடிய பஞ்ச காலம், எதிர்காலம் இல்லை. சோ அவங்க குடும்பம் என்ன செய்யறாங்கன்னா, முடிவு எடுத்து அவங்களுடைய அந்நிய தேசத்திற்கு, அதாவது மோவாப் தேசத்திற்கு என்ன செய்யறாங்க சொன்னா, பெத்லகேமை விட்டு கடந்து மோவாப் தேசத்திற்கு அவங்க வாழ்க்கையை நடத்துவதற்காக, அவங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக கடந்து செல்றாங்க. ஆனா நீங்க பெத்லகேம் அப்படின்ற வார்த்தையை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெத்லகேம் என்கிற இந்த ஒரு வார்த்தையில ஒரு பெரிய வல்லமையான ஒரு பவர்ஃபுல்லான மீனிங் அதற்கு பின்னாடி இருக்குது. இந்த பெத்லகேம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது இரண்டு வார்த்தையாக நம்ம பிரிக்க வேண்டும். முதலாவதாக பெத். பெத் என்றால் ஹவுஸ், வீடு என்ற அர்த்தம். லகேம் என்றால் அப்பம், the bread அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா the house of bread, பெத்லகேமுக்கு இதான் அர்த்தம். அதை தமிழாக்கம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீடை இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு என்று, பெத்லகேமை இஸ்ரவேல் ஜனத்திற்கு என்று அவங்க வாசம் பண்ணணும், தங்கணும், அந்த தேசத்தை அவங்களுக்கு என்று தந்திருக்கிறார் ஆண்டவர். அவங்க குடியிருந்து அந்த சுகித்து வாழ்வதற்கு என்று தந்திருக்கிறார். இப்போ இந்த தேசத்தை விட்டுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சம் உண்டான உடனே இவங்க எல்லாம் கிளம்பி மோவாப் தேசத்துக்கு போறாங்க. இந்த குடும்பம் ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள பொறுத்த முடிக்கு இனி இந்த பெத்லகேம்ல வாசம் பண்ணணும்னு சொன்னா நமக்கு எந்த எதிர்காலம் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை, நமக்கு எதிர்காலம் இல்லை, நம்ம வாழ்க்கையை பாதிப்படைஞ்சிடும், ஒண்ணுமே இல்லை இந்த தேசத்துல, இனி நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லி மோவாப் தேசத்தை பாக்குறாங்க. மோவாப் தேசத்தை அவங்க கண்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா, எல்லாமே இருக்கு அந்த தேசத்துல, எதிர்காலம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, அந்த தேசத்துல நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தேவன் தந்த பெத்லகேமை விட்டு, அப்பத்தின் வீட்டை விட்டு, அந்த பஞ்ச காலத்துல அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, மோவாப் தேசத்துக்கு கடந்து செல்கிறார்கள். ஆனா இந்த மோவாப் தேசத்துக்கு போய் அவங்க நல்லா இருந்தாங்களா, அவங்க வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டுச்சாங்க? கிடையாது. அந்த ரூத் புஸ்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போய் கொஞ்ச நாள்ல எலிமெலேக் என்ன செய்யறாருன்னா மரித்து போகிறார். மரித்து போன உடனே நகோமியும் அவங்களுடைய இரண்டு மகன் மக்லோன், கிலியோன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த மூன்று பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நகோமி வந்து அவங்களுடைய இரண்டு குமாரர்களுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இரண்டு குமாரர்களுக்கும் யார திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது மோவாப் தேசத்தை சேர்ந்த பெண்களை தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓர்பால், ரூத், இவங்க ரெண்டு பேரும் திருமணம் வைக்கிறாங்க. இப்போ இவங்க திருமணம் பண்ணி 10 ஆண்டு காலங்கள், வேத புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ரூத் முதல் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலங்கள் மோவாப் தேசத்திலே தங்கி இருக்கிறாங்க. இப்ப மோவாப் தேசத்துல தங்கி இருந்த இவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில, நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்த இந்த தேசத்துல அவங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில மக்களோட கிளியோட என்ன செய்யறாங்கன்னா மரித்து போயிடுறாங்க. இப்போ நகோமி நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்த தேசத்துல அவ எல்லாவற்றையும் என்ன செஞ்சாலும் இழந்தவளாக, அவ தனித்து விடப்பட்டவளாக நிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தேவை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு கடந்து வந்தாலோ அன்னையிலிருந்து அவ வாழ்க்கையில ஒரு இழப்பின் மேல இழப்பு, இழப்பின் மேல இழப்பை அவ சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். அவ வாழ்க்கையில அவ எதிர்பார்க்காத ஒரு பெரிய இழப்பு, தன்னுடைய கணவனாரை இழந்தா, தன்னுடைய இரண்டு குமாரர்களை இழந்தா, இப்ப எல்லாவற்றையும் இழந்த நகோமிக்கு யாருமே இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் அவர் ஒரு செய்தியை கேட்கிறார். என்ன செய்தியை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த முதல் அதிகாரத்தில், ரூத்தின் முதல் அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா இப்படியாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி போகும்படி எழுந்து, ஒரு நாள் அவ காதுல ஒரு செய்தி விழுகுது. மோவாப் தேசத்தில் இருக்கிற நவோமிக்கு என்னன்னா, கர்த்தர் தன் ஜனங்களை சந்தித்தார், தன் ஜனங்களுக்கு ஆகாரத்தை அருளினார் என்ற செய்தி அவ காதுல கேட்ட உடனே அவ சொல்றா, ஓ கர்த்தர் திரும்பியுமா பெத்லகேமை ஆசீர்வதிச்சாரா, கர்த்தர் திரும்பியுமா அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சாரா அப்படின்னு சொல்லி இப்ப மோவாப் தேசத்துல இருந்து கிளம்புறதுக்கு அவ முடிவு எடுக்கிறான். ஆனா இந்த நேரத்துல ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்களேன். அவ பெத்லகேமை விட்டு அப்பத்தின் வீட்டை விட்டு கிளம்புறப்போ எதுக்கு கிளம்புனா? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், எல்லாமே இங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல எல்லாமே இருக்கிற மோவாப் தேசத்துக்கு போனா எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி போனான். ஆனா எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் அவன் எங்கதான் திரும்பி போறான் அப்படின்னு சொன்னா பெத்லகேமுக்கு கடந்து செல்லுகிறான். ஆனா இன்னொரு பகுதியில நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு சைடு ஆஃப் தி ஸ்டோரி வாசித்தீங்கன்னு சொன்னா என்னன்னு இன்னொரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். இந்த நவோமியின் குடும்பத்தை, எலிமெலேக்கு குடும்பத்தை மறந்துருக்கு. ஆனா இந்த பஞ்ச காலத்துல அந்த தேசத்துல குடியிருந்த ஜனங்களை யோசிச்சு பாருங்க. அவங்க ஒவ்வொரு ஆண்டுகள் 10 ஆண்டுகள், ஒவ்வொரு 10 எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாங்க தெரியல. ஆனா எத்தனையோ ஆண்டுகள், நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு 15 ஆண்டுக்குள்ள இருக்கலாம். ஏன்னா நவோமி போய் எலிமெலேக்கு இறக்குறாரு, அதுக்கப்புறம் 2 குமாரர்கள் இறக்குறாங்க. சோ ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு குத்தி மதிப்பு ஒரு 15-16 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா வறட்சியிலேயே இந்த தேசம் இருக்குது. ஆனா இந்த வறட்சியிலே இந்த தேசம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய ஜனம் அங்கேயே காத்துட்டு இருக்கு. எங்க காத்துட்டு இருக்குன்னு சொன்னா பெத்லகேமிலே அப்பத்தின் வீட்டிலேயே வறட்சியின் மத்தியில் அங்கேயே காத்துட்டே இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு நாள் இறங்குறாரு. அவர் தீர்மானம் பண்ண முன்குறித்த நாள்ல இறங்கி அவர் தந்த அந்த தேசத்துல காத்திருந்த ஜனங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்து அந்த தேசத்தை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த நன்மையினுடைய முதல் ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனா யார் அனுபவிக்க முடியலன்னு சொன்னா, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன நவோமியின் குடும்பம், அதாவது எலிமெலேக்கு குடும்பம் மோவாப் தேசத்துல அதை கேள்விப்பட மட்டும்தான் முடிஞ்சு ஒழிய அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை அவங்க கண்களால பார்க்கவும் முடியல, அவங்க அனுபவிக்க முடியல. அவனால காதல கேட்க மட்டும்தான் முடிஞ்சு. ஹலோ, ஆண்டவர் உங்களை எங்க வந்து வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு நாள் நிச்சயமா ஆசீர்வதிப்பார் ஐயா. அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க எதிர்காலமே இல்லாததை போல இருக்கலாம், உங்களுக்கு தோன்றலாம். And I want to tell you something this evening. அந்த இடத்துல எதுவுமே இல்லாத இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் இருந்தா எல்லாமே ஒரு நாள் மாறும். அவர் இருக்கிற முடிக்கு எதுக்குமே நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. எல்லாமே இருந்து ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா ஒரு நாள் ஒன்றுமே இல்லாம போகும். ஆனா எதுவுமே இல்லாம ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல இருந்தாரு சொன்னா ஒரு நாள் எல்லாமே உங்களை தேடி வர பண்ணுவார். அதுதான் உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர், அதுதான் உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தர். அவரை போல யாருமே நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது, அவரை போல யாருமே நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது. இயேசு இல்லாத வாழ்க்கை உங்க வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை உங்க வாழ்க்கையில எல்லாமே இருந்தால் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை போலதான் இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை உங்க வாழ்க்கையில எல்லாமே கைகூடி வந்தாலும் அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு ஒன்றுமே இல்லாத குப்பையான வாழ்க்கை. இன்னைக்கு நான் அதை சொல்றேன், இயேசு இல்லாத வாழ்வை நான் வெறுத்தேன். என்னோட கூட சொல்றீங்களா, ஆண்டவரே நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாமா, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாமையா. ஹalleluya.
வாழ்க்கையில நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா, ஆண்டவர் என்னை இங்க வச்சிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் உங்களை சந்திப்பார். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் உங்க தேவைகளை சந்திக்கவே சந்திப்பார். ஆண்டவர் ஒரு நாள் நீங்க கடந்து செல்கிற சூழ்நிலையை நிச்சயமா மாற்றுவார். ஆண்டவர் ஒரு நாள் நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாற்றி உங்க தலையை நிமிர பண்ணுவார். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமா உங்க சாபமான எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கடந்து வர பண்ணுவார். ஆண்டவர் நிச்சயமா உங்க எதிர்காலத்தை தலையில திருப்பி போட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிற பல ஜனங்கள் கேட்கத்தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அனுபவிக்க வைப்பார். இயேசு இருக்கிற வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கு. இயேசு இருக்கிற வாழ்க்கையில நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இயேசு இருக்கிற வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹalleluya. எனக்கு இன்னைக்கு இந்த பிரசன்னத்துல வேற எதுவுமே சொல்ல எனக்கு வாயிலிருந்து வார்த்தைகள் வரல. உள்ளத்துல இருந்து ஆவியானவர் சொல்ற ஒரே ஒரு இது என்னன்னா, இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடுறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடுறீங்களா? Can you close your eyes? எல்லாரும் கண்களை மூடுறீங்களா? ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன்ப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாமப்பா. நீ தந்த அப்பத்தின் வீட்டுல நான் இருக்கணும்ப்பா. நீங்க என்ன எங்க வச்சிருக்கீங்களோ அங்க நான் வாசம் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லைனாலும் நீங்க இருக்கிறீங்க, அது எனக்கு போதும்ப்பா. ஓரி பாபா பாபா ஷிகாதா, ஓரி பாபா பாபா ஷிகாதா மோரியாலா. ஜீசஸ், எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you this evening. ஆண்டவர் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி. யார் யாரெல்லாம் சொல்றீங்களா, ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எத்தனை வருஷம் நான் காத்திருக்கிறேன், பல ஆண்டுகள் நான் காத்திருக்கிறேன், ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் நிச்சயம் ஒரு நாள் சந்திப்பேன். நிச்சயம் ஒரு நாள் வாழ்க்கையை மாற்றி போடுவேன். ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறப்போ நான் ரொம்ப அச்சம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், என்னை பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு?
இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உடைத்தீர். என்னோடு கூட சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர். என்னை பிரியாதிருந்தீர். நீருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு நீர் உண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எங்களுக்கு நீர் போதுமப்பா. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வாழ்வே இல்லையப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஜீசஸ், உமக்கே துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அவரோடு கூட வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you, Jesus. Amen.